ராய வீரர் வலுவரை கடலில் பாய்ச்ச துப்பு நீர் ஆய தூய சுடர்களும் கருக்க வந்துட்டு உப்பு நீர் அகத்து தோய்ந்து ஒளிநிறம் விளங்காப்பால் அப்பு நீர் ஆடுவான் போல் அழுக்கனும் அர்த்தம் சேர்ந்தான். அப்பு நீராய வீரர் வலுவரை கடலில் பாய்ச்ச துப்பி நீர் ஆய தூய சுடர்களும் சுருக்க கருக்க வந்துட்டு உப்பு நீர் அகத்து தோய்ந்த ஒளிநிறம் விளங்க அப்பால் அப்பு நீராடுவான் போல் அருக்கனும் அர்த்தம் சேர்ந்தான். பப்பு அப்படிங்கிறதுக்கு இது என்ன பொருள் சொல்றது? அப்படிதான் தோணும் நமக்கு. அருணகிரிநாதர் வந்து நெச்சு பிச்சு புப்ப தப்ப கச்சு கச்சி அரண்மேவி அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். நெச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்றது? நெச்சு புச்சு நெச்சு பிச்சு புப்ப தப்ப கச்சி கச்சு அரண்மேவி. நெச்சு அப்படிங்கிறது நெய்த்து நெய் பூசப்பட்டு அவ பிரிக்கணும். அதை பிரிச்சாதான் நெய்த்துக்கு பொருள் வரும். பிச்சு புட்பம் பீத்து இல்ல பிச்சு பிச்சு பூவை பூவி பிச்சு பூவை அங்க சூ இருந்ததுன்னா பீப்பு அது சி பிச்சு பிச்சு புட்ப புட்ப தட்ப கச்சி கட்டு சிக்கட்டு. அந்த காவை வந்து கட்சிக்கு வந்து அங்க முன்னால போச்சாரு. அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த பப்புங்கிறது பரப்பினுடைய இடைக்குறை. பரப்பினுடைய இடைக்குறை ஒரு உகரந்த விசேஷ் ஒரு ரகம் இல்ல உகரம் சேர்ந்துச்சு. ரூஸ் ஓ பருப்பா பப்பு நீர் பரந்த தன்மையுடைய நீரை போன்ற வானர வீரர்கள் பருவரை கடலில் பாய்ச்ச பெரிய பெரிய கற்களை எடுத்து பெரிய பெரிய மலைகளை எடுத்து கடல்ல போட்டுக்கொண்டே இருக்க துப்பு நீராய தூய சுடர்களும் கருக்க வந்துட்டு ஆகாயம் வரையில எழுந்த அந்த உப்பு நீரானது சூரிய மேல பட்டு அதோட கிரணம் கருத்து போச்சான். துப்பு நீராய துப்புங்கிறது துப்பு நீர் அவளை போன்ற சிவந்த கிரணங்களை உடைய சுடர்கள் கூட கருத்து போய் உப்பு நீர்ல பட்டு உப்பு நீர் அகத்து தோய்ந்த ஒளிநிறம் விளங்க. இந்த உப்பு நீரால கெட்டுப்போனதாகிய தன்னுடைய பழைய நிறம் ஒளி நிறம் விளங்கி தோன்றுமாறு அப்பால் அப்பு நீர் ஆடுவான் போல் அண்டத்துக்கு அப்பாலே சுத்தமான நீரில குளிக்க போவது போல அதுக்கரும் அர்த்தம் சேர்ந்தான். அதுக்காக சூரியனும் அத்தமலகிரியை போய் அடைந்தார். கற்க வந்துட்டு இல்ல அந்த கருத்து வந்து மாலூர் குடகவானின் வயங்கிய வந்து தோன்றும் பாலூர் பசுவெண்டிங்கள் பங்கைய தன்னல் மேலூர் வகழி தூர்க்க வெகுண்டானன் மலையின் வாங்கி காலூர் வளைத்த காமன் வில்லென காட்டிற்றே. இப்போ இது வந்து கடைசியா பாட்டுல வந்து கருத்தை வந்து வல்லினத்துனால இடையினம் வரணும்ல கருக்க வந்துட்டுல இதுதான் பாட வேணும். பொதுவாக கருக்க வந்து இந்த ரூப் போட மாட்டாங்க. அந்த கருப்புக்கு வந்து அந்த ரூப் போடுறது இந்த இடையினம் நேரத்துக்கு வந்து அது போடுறது நேரத்துக்கு போடுறதுல ஏதோ பழைய மாதிரி தோன்றுறது. அதுலயே அப்படிதான் மாலூர் குடகவானின் வயங்கிய வந்து தோன்றும் பால் வேறு பசு வெண் திங்கள் பங்கைய நயனத்தண்டல் மேலூர் பகை தூர்க்க வெகுண்டனன் விரைவில் வாங்கி கால் விட வளைத்த காமன் இல்லைன்னு காட்டிட்டு இருக்கு. இதுவரையில நம்ம பூர்ண சென்றதான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு சமயத்திலையும் பால் வெள்ளை நிலா எல்லா நிலாவும் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பிறைச்சந்திரன் பார்க்கணும். பிறைச்சந்திரன் வந்திருக்கு. மாலூர் குடகவானின் வயங்கிய வந்து தோன்றும் பாலூர் பசுவின் தோன்றும் மேற்கு வானத்தில் தோன்றுவதாகி இளைய திங்களானது பங்கைய நயனத்தண்ணல் தாமரை பூவை போன்ற செங்கலை உடையவனாக ராமனுடைய மேல் பங்கைய நயனத்தண்ணல் மேல் ஒரு பகழி தூக்க வென்றனர். யாரு? காமன். அவன் மீது ராமன் மீது
மன்மத பானங்களை எழுதுவதற்காக வெகுண்டு எழுந்து விரைவாக வாங்கி வில்லுடைய காதுர அதனுடைய மேல் பக்கமும் கீழ்பக்கமும் ஒன்றாக பொருந்துமாறு வளைத்த வில்லை போல தோன்றினார். பிரிச்சந்திரன் பார்த்தா வில் மாதிரி இருக்கான். மேலும் பகடி தூர்க்க வில் மாதிரி. நூற்றிதழ் கமலம் தந்த நுண்ணரும் சொன்ன முன்ன தீற்றிமன் பனிநீர் தோய்ந்த சீகரத் தென்றல் என்னும் காற்றினும் மாலையான கனலினும் காமவாடி கூற்றினும் வெம்மை காட்டி கொதித்தத குளிர்வெண் திங்கள். நூற்றிதழ் கமலம் தந்த நன்னரும் சொன்ன முன்ன தீற்றி உன்ன தீற்றி மென் பனிநீர் தோய்ந்த சீகரத் தென்றல் என்னும் காற்றினும் காலையான மாலையான கனலினும் காமன் வாழை கூட்டினும் வெம்மை காட்டி கொதித்தது குளிர்வெண் திங்கள். அங்க என்னென்னலாம் கொதித்து கொண்டிருக்குன்னா சகஸ்திரதோட பத்மம் 100 இதழ்களை கொண்டதாக தாமரைப்பூ 100 இதழ் கமலம் தந்த நுண்ணரும் சுண்ணம் உண்ண தீட்டு தென்றல் உடலெங்கும் உடல் தென்றலுக்கு பூரா உடல் பூரா அளாவி என்ன அளாவி மகரந்தம் அளாவி என்ன மகரந்தம் அப்படின்னு சொன்னா 100 இதழ் கொண்ட தாமரையினுடைய மகரந்த பொடியை உடலெல்லாம் பூசிக்கொண்டு உலாவுகின்ற திங்கள். அதுவும் எப்படி பனிநீர் தோய்ந்த சீகர தென்றல் ரொம்ப குளிர்ச்சி பொருந்தியதாக தென்றலை காட்டிலும் சுட்டதுதான். என்னும் காற்றினும் காற்றை காட்டிலும் மாலையான கனலிலும் மாலை என்பதாகிய அந்த நெருப்பை காட்டிலும் காமன் வாழை கூற்றினும் காமனுடைய அம்பாகிய அந்த யமனை காட்டிலும் வெம்மை காட்டி கொதித்தது குளிர். அந்த குளிர்ச்சியான வெண்திங்களானது இந்த மாதிரியான கொடிய நெருப்புகளை எல்லாம் காட்டிலும் அதிகமாக கொதித்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கனல் காமவாடி வெம்மை இது மூணும் இயற்கையாவே புரியல. அது துணையை பிரிந்திருக்கிறதுனால இவருக்கு கொதிப்பது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா காற்றின் கனல் காமவாழி கூற்று இது மூணும் இயல்பாவே வெம்மை இருக்கிற விஷயங்கள். ஆனா அந்த சுண்ணம்லாம் தோற்றி பனி நீர்லாம் தோய்த்த தென்றல் அதுக்கப்புறம் காற்று மாலை இதெல்லாம் பொதுவா குளிர்ச்சியா இருக்கக்கூடிய விஷயங்கள் ரெண்டையும் கலந்து அதை விட கொதித்தது அப்படின்னு. சோ விர்ச்சுவல் ஹீட் as well as physical heat ரெண்டையும் மீறக்கூடிய ஒரு ஹீட். செய்யிப்பினும் அழகு செய்யும் திருமுகத் அணங்கை தீர்ந்து துயிர் சுவை மறந்தான் தோளில் தூணிலா தவழும் தோற்றம் மயிர்குலம் பிரிந்ததென்ன மரகத மலைமேல் மெல்ல உயிர்ப்புடை வெள்ளை பிள்ளை வாழற ஊர்வது போன்ற. மலைமேல் வன்னின்னு ஒரு பாடம் இருக்கு. மலைமேல் என்ன சொன்னீங்க? செய்யிப்பினும் அழகு செய்யும் திருமுகத்து அணங்கை தீர்ந்து கோபம் கொண்டாலும் அந்த கோபத்திலும் ஒரு அழகு தோன்றுபடியான முகத்தை கொண்ட நல்லாளாகிய செய்யிப்பினும் அழகு அதை விட ரொம்ப அழகு துயிர் சுவை மறந்தான். துயில் என்பதன் சுவையை மறந்தான். துயில் என்பதன் சுவையை மறந்தான். துயில் சுவை தூக்கம் என்பதை அனுபவிக்கிறார். தன்னாலேயே வேற வழியே இல்லாம ராத்திரி 3 மணிக்கு மேல அது வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தானா தூங்கி போறது அது ஒரு தூக்கம் இல்லை. அது பாட்டுக்கு ஒரு 8-9 மணிக்கு படுத்தீங்கன்னா 1 மணி நேரம் அப்படியே ஒரு ப்ரீலோட் இருந்துட்டு அதுக்கப்புறம் நிதானமா குழந்தைங்க அனுபவிச்சு தூங்கும். துயிர்ச்சுவை மறந்தான் தோல் மேல் அப்படி துயிலை மறந்தவனுடைய தோல் மேல தூணிலா தவழும் தோற்றம். அவனுடைய உடல் மேல நில தவழுது எப்படி இருக்குன்னா மயிர்குலம் பிரிந்தது என்ன மரகத மலை மேல் மயில் மலையை விட்டு போயிடுச்சுன்னா பாம்பு தைரியம் வந்துடும். மயிர்குலம் பிரிந்தது என்ன மரகத மலை மேல் மெல்ல அல்லது வன்னி
உயிர்ப்புடை வெள்ளைப்பிள்ளை வாழாராம். இந்த வன்னி அப்படின்னு சொன்னா அக்னி, நெருப்பு. நெருப்பையே மூச்சாக கொண்டதாகிய பாம்பு குட்டி, வெள்ளையான பாம்பு குட்டி. இல்லைன்னா உயிர்ப்புடை என்ன இருக்கு, உயிர்ப்புடை வெள்ளை பிள்ளை வாழ அதான் மெல்ல மெல்ல மூச்சு விடுவதாகிய வெள்ளை பாம்பு குட்டி. ராமன் மலை மேல எப்படி ஊர்ந்து போனால் எப்படி இருக்குமோ அப்படி அந்த ராமனுடைய திருமேனியில நிலவானது படர தொடங்கியது. இல்லைன்னா அதுக்கு அந்த தைரியம் கிடையாது. இல்லைன்னா கிடையாது. ராமனும் சொல்ல பாம்பு குட்டின்னு சொல்றாங்க. பாம்பு குட்டின்னு என்ன வேகமா போகும் அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளை நிறம், வெண்ணிறம்ல கொடிய பாம்பு குட்டின்னு சொல்றாங்க. சின்னது பிறைச்சந்திரன்ல. ஓகே ஓகே. பாம்பு குட்டியோட சைஸுக்கு அதுல பிறைச்சந்திரனோட சைஸ். சரி. மண் இந்த செய்ப்பினும் அழகு செய்யும் திருமுகம் வந்து நாம வந்து இப்ப கூட பயன்படுத்தலாம் ஊடல் நேரத்துல. அழகா இருக்கு அப்படின்னு. மன்னடு நகரமாடை வருதலால் வைரச்செங்கை பொன்னடும் திரள் தோள் ஐயன் மெய்யுற புழுங்கி நைந்தான் பன்னெடும் காதத்தேயும் சுடவல்ல பவளச் செவ்வாய் அன்னடும் கடுங்கண் தீயை அணுகினால் தனிவதுண்டோ. மன்னடு நகரமாடே வர வர வைரச்செங்கை வேற என்னமோ படிச்சீங்க இல்ல? இது வைரச்செங்கை சரிங்க படிச்சேன். மாடே வருதலால் இல்ல வர வர வைரச்செங்கை பொன்னெடும் திறந்தோள் ஐயன் மெய்யுற பொழுங்கினான். சீதை இருப்பதாகிய அந்த லங்கைக்கு அருகே வர வர சீதை லங்கத்துக்கே வந்தாச்சு. வைரச்செங்கை வைரம் பாய்ந்த தின்தோடை உடையவனாக ராமன் மெய்யுற பொழுங்கி நைந்தான். உடலெல்லாம் சோர்ந்து நைந்தான். அது எப்படின்னா பல்நெடுங்காதத்தையும் சுடவல்ல பவளச் செவ்வாய் அந்நெடுங்கருங்கட்சி. இந்த தீ எப்படிப்பட்டதுன்னு சொன்னா பவளச் செவ்வாயும் நீண்ட கருங்கண்களும் உண்டாக்குவதாகிய தீ வெகு தொலைவில் இருக்கும் போது சுடுமா. திட்ட வாங்க எப்படா வரும் சீதைக்கு வரணும். நீங்கின் பெருவும் குருகுங்கால் கண்ணன் அது வந்து எப்படின்னா சீதை வந்து இலங்கையில இருந்த போது ராமன் அந்த காட்டுல எங்கேயோ தொலைவுல இருந்த போதே இந்த தீ சுட்டுக்கிட்டு இருந்தது. ஒரு பக்கத்துல வந்தாச்சு கூப்பிடு தூரத்துல இப்ப சுடாம இருக்குமா சீதைங்கிற சீதையை பிரிந்த துயர். அதுதான் இந்த பாட்டு. அதாவது அழுகாத மாதிரி இது ரொம்ப அழுகாச்சு. இந்த குரல் எடுத்துக்கணும். கை கெட்டியாச்சு. இன்னும் வந்து இன்னும் போர் இருக்கு. அதனால வந்து அதிகமா சொல்லுது. ஓகே ஓகே. இல்ல இது ஒண்ணும் இல்ல. ஊருக்கு போறதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் போறீங்கன்னா இங்க இருக்கும்போது நமக்கு தாகம் அதிகமா இருக்கும். இன்னும் போக 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 கடைசியில ஊர் இறங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பஸ் விட்டு இறங்கி ஆட்டோ பிடிச்சு போனோம். அதுவும் பெங்களூர்லாம் படுமாடு. நீங்க ஆட்டோவை பிடிச்சி ஊருக்குள்ள வந்து சேர்றதுக்குள்ள இத்தது காலமாக இலங்கையர் வேந்தன் ஏவ ஒற்றர் வந்த அளவு நோக்கி குரங்கென உழல்கின்றாரை பற்றினன் என்ப மன்னோ பண்டுதான் பல நாள் செய்த நற்றவ பயந்தந்து இப்ப முந்துர போந்த நம்பி. இத்தது காலமாக இன்னொரு பாடம் இருக்குது பாருங்க. இத்தது காலமாக இது காலமாக ஒரு பாடம் இருக்கு. இற்றது காலமாக அப்படின்னு சொன்னா கழிந்தது காலம் அப்படின்னு சொல்லலாம். இற்றது காலம் இத்தன்மையது காலம் இந்த தன்மையாக இருக்க இப்படி இந்த பக்கத்துல நிகழ்ந்து கொண்டிருக்க இலங்கையர் வேந்தன் ஏவ ஒற்றர் வந்து அளவு நோக்கி குறைவியல உழைகின்றாரே பற்றின என்பவனோ பண்டு தான் பல நாள் செய்த நற்றவ பயன் தந்து உயிப்ப முந்துர போனார். இது இந்த வகையில நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல அந்த பக்கத்துல ராவணனுடைய ஏவலாக சுகஜாரணர் என்று 2 ஒற்றர்கள் அரக்க ஒற்றர்கள் குரங்கு வேடம் தான தெரிந்து கொண்டு குரங்கு வேடோடு குரங்காக திரிந்து கொண்டிருப்பதை பார்த்து
அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தா சட்னு யாருக்கு தெரியுமோ வேற யாருக்கும் தெரியாது, இன்னொரு ஆட்டம் தான் தெரியும். டக்குனு பிடிச்சிட்டான். உழல்கின்றாரை குரங்கு என உழல்கின்றாரை பற்றினான் என்பான். யார் பற்றினான்? பண்டு தான் பல நாள் செய்த நற்றவ பயன் தந்து வைப்ப முந்திர போன்றது நம்பி. ராமன் செய்த நற்றவ பயன் சொல்லலாம். ஆனா அப்படி சொல்றது வந்து தான் அதாவது எடுத்து போனோம்னா விபீஷணன் தன்னுடைய நற்றவ பயனால இங்க வந்து சேர்ந்தான் அப்படின்னு ஒரு சொன்னாலும் அது பொருத்தமா வரும். ராமனுடைய நற்றவ பயன் சொல்லக்கூடாது இந்த இடத்துல, அதுக்காக அதை மாத்தி சொல்லணும். நற்றவ பயன் தந்து உயிப்ப முந்திர போந்தான், முன்னாலே வந்து சேர்ந்தவனாகிய விபீஷணன் அப்படி வந்து சுகச்சாரணன் என்று வந்த ஒற்றர்களை அரக்க ஒற்றர்கள் குரங்கு வேடத்தில் இருந்து கொண்டவர்களை பிரித்துக் கொண்டான். பேரூர் கவியின் சேனை பெருங்கடல் வெள்ளம் தன்னுள் ஓர் மனத்தன் ஆகி ஒற்றரை உணர்ந்து கொண்டான். சோர்வுறு பாலின் வேலை சிறுதுளி தெளித்த வேணும் நீரினை வேறு செய்யும் அன்னத்தின் நீரனானான். பேரூர் கவியின் சேனை பெருங்கடல் வெள்ளம் தன்னுள் ஓர் மனத்தனாகி ஒற்றரை உணர்ந்து கொண்டான். சேரூர் பாலின் வேலை சிறுதுளி தெளித்த வேணும் நீரினை வேறு செய்யும் அன்னத்தின் நீரனானான். சோர்வுறு இருக்கீங்க, சேரூரா சிறுதுளிங்கிறதுனால சேரூர் கிடையாது. சோறு உருனா பாலை குடிச்சா அப்படி மந்தமா சேரூர் பாலின் சேரூருக்கு கவியின் பேர் அதுவோ குரங்கு கூட்டமோ அவ்வளோ பெருசு. வந்திருக்கிறதா 2 பேரு 70 வெள்ளம் சைன்யத்துக்கு நடுவுல 2 பேரு திட்டுத்தனமா தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாக்க கூட டக்குன்னு பிடிச்சான். ஒரு மனத்தனாகி பெருங்கடல் வெள்ளம் தன்னுள் ஒரு மனத்தனாகி ஒற்றரை உணர்ந்து கொண்டான். ஒற்றரை ஆராய்ந்து அறியும் மனத்தை உடையவனாக ஆகி ஒற்றர்கள் என்று உணர்ந்து கொண்டான். எப்படி? சேரூர் பாலின் வேலை, பெரிய பால்கடல்ல 2 துளி நீரை விட்டா அதை கூட பிரிச்சு எடுத்துமாம் அண்ணம். பெரிய பால்கடல்ல வெட்டதான் 2 துளி தண்ணி, அந்த நீரை வெட்டாலும் அந்த நீரையும் பிரித்து எடுக்கக்கூடிய அன்னத்தை போல விபீஷணன் அந்த இருவரையும் பற்றி. நீரன்னா தன்மை கொண்டவன் அன்னத்தின் நீரன். நீரன் நீரினை வேறு செய்யும் அன்னத்தின் நீரன். நீரன் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு. நீரன் நீர்மை இதுதான். இந்த நீரிணைக்கு வந்து அவர் என்ன கான்சியஸா எதுகை விட்டுருக்காரா? நீர் தானேங்கிற மாதிரி ஏதாவது எழுதியிருப்பாரா? நீரிணை மாத்திட்டாங்களா? பேரூர் ஓர்வுங்கிறதுக்கு நீரிணைங்கிறது நீரிணை எதுகை யாராவே சேர்த்து தானே எதுகை பார்க்கணும். அது வந்து அந்த ரகர இது இருந்தா போறோம். அது இருந்தா பெருமையும் சிறுமைதான் என்ன ஒண்ணே அது வந்து குருல இருந்தாக்க நெடில் ஆகக்கூடாது, நெடில் வந்து கூடாது. பெருமையும் சிறுமைதான் முற்றுரு பெருமையாற்ற அருமையின் நகன்று நீண்ட விஞ்சையுள் அடங்கி தாம் உருவமும் தெரியாவண்ணம் நிறுத்தினர் உடையும் மாயத்து இருவரை ஒன்று காணும் யோகியம் என்னதானா? பெருமையும் சிறுமைதானும் முற்றுரு வெற்றியாற்ற அருமையின் அகன்று நீண்ட விஞ்சையுள் அடங்கி தாம் உருவமும் தெரியாவண்ணம் ஒழித்தனர். உடையும் மாயத்து இருவரை ஒருங்கு காணும் யோகியம் என்னலாம். ரொம்ப பெரிய தன்மை, வெகு சிறியதாக இல்லை, பெருசும் சின்னதில் சின்னம், எந்த ரூபமாக இருந்தாலும் வெற்றியாக அப்படி எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியவர்களாக அருமையின் அகன்று நீண்ட விஞ்சையுள் அடங்கி பெரிய மாயக்கலையினால தங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு தாமும் உருவமும் தெரியாவண்ணம் ஒழித்தனர். தாமும் தம்முடைய உருவமும் ஒன்றை விட்டு ஒன்றோடு ஒன்று பிரித்து அறிய முடியாதபடி ஒழித்தனர். உடையும் மாயத்து அப்படி உள்ளுக்குள்ள இந்த ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா ஒளிந்து இருக்கிறது. ஜீவாத்மாக்குள்ள
உறைந்து ஒளிவதாக அந்த பரமாத்மாவை தெரிவதற்கு யோகிகளுக்கு தான் முடியும். அதை காண்பதற்கு யோகி ரெண்டு இல்லாத வரைக்கும் இதுல வந்து ஜீவன்ல பரமாத்மாவை பார்க்க முடியாது. அப்படி ஒருவரில் இருவரை பிரித்து காணுகின்ற யோகியரை போல இருவரை ஒருக்கு காணும். ஒரே இடத்துல உரையும் மாயத்து ஒரே இடத்துல உரைவதாக இருவர் ஒருவராக இருக்கும்போது அந்த ஒருவரையும் பிரித்து பார்க்கக்கூடிய யோகம் வல்லவனை போல ஆனா விஷ்ணன் சொல்லுங்க. ரெண்ட வந்து ஒன்னா அப்படியே ரெண்டு ஒன்னா இருக்கும்போது அந்த ரெண்டையும் தனித்தனியா பாக்குறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நெய்க்குள்ள பால் இருக்கு, நம்மளால பால் பார்க்க முடியாது. ஏன்னா அது பால் வந்து நெய்யா மாறிடுச்சு. ஆனாலும் உள்ள நெய்ல வந்து பால் இருக்கு. ஒருவேளை உங்களால அந்த இடத்துல பாலையும் நெய்யும் முந்தின பாட்டுல அன்னம் ஈஸியா புரிஞ்சுக்கிறது. இது கொஞ்சம் ஒரு தத்துவ உதாரணம், அவ்வளவுதான். மற்றபடி இது விஷயம் தான். நெய்ய பார்க்கும்போது அதுல இருக்கிற பாலையும் கண்டுபிடிக்க வல்ல ஒரு யோகி எப்படி இருப்பாரோ அதை போல இந்த கூட்டத்துல அவங்கள பார்த்தோன்னே அப்படியே எடுத்துக்கலாம். இதாட்டி உரையும் மாயத்து இருவரை ஒரு பரமாத்மா அப்படிங்கிறது வேற. இந்த தத்துவ உள்ள இறங்கினோம்னா அது வந்து வேற ஒன்றா அப்படிங்கிற இல்ல இந்த இடத்துல அதுதான் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ரெண்டாக தெரிவதாக, ஆனால் ரெண்டும் வேறு வேறு. கூட்டிய வில்த்தின் கையால் விரல் வில்லா கூட்டிய விரல் பொருட்கள் இறங்க குத்தி மீட்டு ஒரு வினை செய்யாமல் மானையும் கொடியால் வீக்கி கூட்டிய கையர் வாயால் பொருந்திய பொழிகின்றாரை காட்டினன் கல்வர் என்ன கருணையம் கடலும் கண்டான். கூட்டிய விரல் குளிருடைக்கும் பூங்கையர் அப்படின்னாரு. அதான் அதுதான் கூட்டிய விரல் அப்படின்னா ஈர்ங்கை வீரார் கொடியுடைக்கும் கூண்கையர் அல்லாதவருக்கு அப்படின்னு ஒரு பொருள். அதாவது கயவர்கள் வந்து பல்ல தாழைய உடைக்கிற வளைந்த கையை உடையவர்களுக்கு அல்லாதவர்களுக்கு ஈர கையை கூட உதற மாட்டாங்க அப்படின்னு. குத்து ஓங்கி குத்து விடுறா அப்படின்னா இதோட பெரிய கம்யூனிஸ்ட் மீட்டு கூட்டிய விரல் திண்கையால் குரங்குகள் இறங்க குத்தி, குரங்குகள்லாம் பார்த்து ஐயோ பாவன்னு இறக்கப்படுற அளவுக்கு அவ்வளவு வேகமா குத்தி மீட்டு ஒரு வினை செய்யாமல் அவன் அதுக்கு மேல வேற எதையும் செய்ய வேற காரியம் எதையும் செஞ்சிடாங்க. மானையின் கொடியால் வீக்கி, மானை கொடியால அவருடைய கையை இறுக கட்டி. அது என்னன்னா அவங்க ஏதாவது இந்த படையை அழிக்கிறதுக்கு ஏதாவது ஆயுதங்களை கொண்டு வந்திருந்தா அதை செயல்படுத்த முடியாதபடி கட்டி போட்டுறாங்க. அப்படியே பிடிச்சு கூட்டிட்டு போனா அவன் ஏதாவது இந்த சைனைடு குப்பி வாயில போட்டுருக்கு, அவன் ஏதாவது ஒரு வெடிகுண்டை கொண்டு வந்து அப்படி தூக்கி போட்டு எஸ்கேப் ஆயிடலாம். இந்த மாதிரி பலன் செய்யலாம் இல்லையா? அதனால கட்டி போட்டு அதான் மீட்டு ஒரு வினை. மீட்டு ஒரு வினை செய்யாமல் மானையின் கொடியால் வீக்கி பூர்த்திய கையை இறுக கட்டிய கைகளை உடையவர் வாயால் உறுதியே பொழிகின்றாரை காட்டினார். கழுவறைனா திருட்டு பசங்களை பாரு அப்படின்னு சொல்லி ராமன் இதெல்லாம் கொண்டு போய் நிறுத்தினான். கருணையும் கடலும் கண்டான். கருணை கடலான ராமனும் அவர்களை பார்த்தான். கூட்டிய கையை ரொம்ப அழகா இல்ல? கூட்டிய கை கட்டி போட்டதுக்கு அப்புறம் ஹேண்ட் கஃப்னு சொல்றாங்க. ஹேண்ட் கஃப் அதேதான் கூட்டிய கை. விலங்கு பூட்டுதல் தானே. ஆமா. பாம்பிழை வந்தது வைத்தியர் என்று உணரா வல்லோர் நான் நோம் பிழை செய்த கொல்லோ குரங்கு என இறங்கி நோக்கி நாம் பிழை செய்தாரேனும் தஞ்சம் என்று அடைந்தோர் தம்மை நாம் பிழை செய்யலாமோ மிதியது விடுதீர் என்றார். விலங்குகள் போட்ட விலங்கு பாம்பிழை பள்ளி வள்ளல் பகைஞர் என்று உணரா வல்லோர் நோம்புடை செய்த கொல்லா குரங்கு பல்லோர் நோம் நோகின்ற பல்லோர் நோகும் பிழை செய்த கொல்லா குரங்கு
என இறங்கி நோக்கி தாம் பிழை செய்தாரேனும் தஞ்சம் என்று அடைந்தோர் தம்மை நாம் பிழை செய்யலாமோ, நலிகிறீர் விடுதீர் என்றார். பாம்பினால் எடுக்கப்பட்ட படுக்கையை உடையவராகிய வள்ளல் திருமாலாகிய ராமபிரான் இது பகைவர் காட்டியவன திட்டு பசங்களை பாருங்க சொன்னோன்னு ஏதோ குரங்குல தான் ஏதோ தப்பு என்னமா தப்பு பண்ணிட்டு போறதுக்கு நினைச்சுட்டு பல்லோர் நோக்களை செய்த கொள்ள குரங்கு பல பேருக்கு நோவு தரும்படியாக மனநோவோ உள்ள உடல் நோவோ விளைக்கும்படியான ஏதோ தப்பு செஞ்சுடுத்தா போனா போது விட்டுருங்க. நான் இன்னும் குரல்களா தான் பார்த்துட்டு போனா போது பரவாயில்ல. நம்ம தஞ்சம் என்று அடைந்தவர்கள் இவர்கள்லாம். நான் வந்து இவரை தண்டிக்க மாட்டேன், உங்களை தண்டிக்க மாட்டேன். அவங்களுக்கு போய் தப்பு செய்யக்கூடாது, விட்டு தப்பனா போனா போறாங்க கோச்சு போட்டு விட்டு நலிகளை விடுதல் என்றார். அதுக்கு மேல வருத்தாதீர்கள். பகலுற பொழுந்த கருணையால் நகம் நிறை காணி வைகும் நம் இனத்தவரும் அல்ல நகை நிறைவு இல்லா உடுத்து ராவணன் தந்த ஒற்ற சுகனிவன் அவனும் சாரன் என்பது தெரிய சொன்னான். யார் சொல்றாங்க? இது விபீஷணன் சொல்றான். அகனுற பொலிந்த வள்ளல் கருணையால் அழுத கண்ணன். அடியோட இந்த ஆளுக்கு கருணையே உள்ள வரைக்கும் ஊறி கிடக்க. விபீஷணன் சொல்றாங்க. திருட்டு பறவை வந்து எதிரில நிறுத்திருக்கேன், குரங்கு போனா போதுன்னு விடுங்கிறானே என்று சொல்லி அழுதான். விபீஷணனுக்கு கண்ணில் நீர் வந்திருக்கான். இப்படி ஒரு இன்னசென்ஸ் உனக்கு இது ரொம்ப என்ன உடனே சொன்னானா நகம் நிறை காணி வையும். நகம்ங்கிறது நாகம் என்பது குறுக்கம். மலை மலை நிறைந்ததாகிய காட்டிலே வாழ்வர்களாகிய நம்ம இனத்தவரும் அல்ல, நம்ம குறைஞ்சல வேண்டாம். காணின் வைகும் நகம் நிறை நம் இனத்தவர் சொல்லாங்க. காணின் வைகும் நகம் நிறை நம் இனத்தவர். அப்ப அழகாக இது வந்து நம்ம இனத்தவரும் அல்ல, நம்ம குறைஞ்சது இல்லை. இதெல்லாம் தகை நிறைவு உள்ளத்து, தகை நிறைவு இல்லா உள்ளத்து ராவணன் தந்த ஒற்ற பண்பு என்பது சற்றும் இல்லாதவனாகிய உள்ளத்தை உடைய ராவணன் அனுப்பிய ஒற்றனிவன். இவன் பேர் சுகன், அவன் பேர் சாரன். சுகனிவன் அவனும் சாரன் என்பது தெரிய சொன்னான் என்று விளக்கி சொன்னான். இல்ல இதுல சுகன் சாரன் பேர் சொல்றதுனால விபீஷணன் சொன்னதுன்னு பண்ணிருக்காங்க. இல்லைன்னா சுக்ரீவன் சொன்ன மாதிரி தான் இருக்கு. சுக்ரீவன் சொல்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம இனத்தை வரல அப்படின்னு சொல்லும்போது ஆனா கூட்டின்னு வந்தாங்கிற கான்டெக்ட் வச்சு அந்த கான்டெக்ஸ்ட் பிளஸ் பேரை சொல்றது அதெல்லாம் வச்சு விபீஷணன் நம்ம ஊகிக்க வேண்டியது. Anyway, it's not a big issue. கல்விக்கண் சொல்லுது கருமன நிறுத்த கல்வர் வல்வீர் கை வீர மற்ற வானர வழியை நோக்கி வெல்விக்கை அரிது என்று எண்ணி இணையத்தால் எல்லாம் ஒரு வல்விக்க வந்தான் மைமை குழக்கு நாம் உள்ளது என்றார். உடனே சுகராக என்ன பண்ணாங்க, போட்டு பாக்குறாங்க. கல்வி கண் மிக்க மிக்கோன்னு சொல்ல, கல்வி கண் மிக்கோன்னு யாரு? விபீஷணன். விபீஷணன் இவ்வாறு சொல்ல, கருமன நிறுத கள்ளர், கருத்த மனத்தை உடையவர்களாகிய நிறுத திருடர்கள், வல்விற்கை வீர, கையில வலிய வில்லை கொண்டவனே, மற்றும் வானர்கள் வலியை நோக்கி, இங்கே வானர்கள் பலமுறுதியவர்களாக இருப்பதை பார்த்து வெல்விக்கை அருது, இவர்களை ஜெயிக்க முடியாது என்று நினைத்து வினயத்தால் எம்மை எல்லாம் ஒரு செய்த செயலால தந்திரோபதாயத்தினால எம்மையெல்லாம் கொல்விக்க வந்தான். சும்மாவான சொல்றான், நாங்கள்லாம் அரக்கர்கள் கிடையாது, நாங்கள்லாம் குரங்கு, மெய்மை சத்தியமா நாங்கள்லாம் குரங்கு, கொள்க நாங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளுங்க என்றார்கள். வெல்விக்கை வெல்ல செய்தல், வெல்விக்கை என்ன அருமையா இருக்கு பாருங்க வார்த்தை. இந்த மாதிரியான பிரயோகம்லாம் இன்றைக்கு பயன்படுத்த முடியாது. ரொம்ப வெல்விக்கைக்கு அடுத்த வரையில கொல்விக்க வந்தாங்க. அந்த இதுக்கு யாரோட பாருங்க பிரமாதமா.
இன்னைக்கு பயன்படுத்த முடியாத சூழல்ல இருக்கு இதெல்லாம். வெல்விக்க அப்படின்னா போடுறாங்க. வெல்விக்கை கைன்னு போடாம இல்ல வெல்விக்கல்னு போடலாம், வெல்விக்கன்னு போட முடியாது. வெல்விக்கல் அப்படின்னா வெல்வித்தல், வெல்ல வைத்தல். வெல்விக்கை அதுவும் வெல்ல வைத்தல் தான். ஆனா வெல்விக்கன்னா அப்படின்னா என்ன பண்ணும், வெல்விக்க வந்தவன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா அது வந்து ஒரு வெற்றியை தர வந்தவன் அந்த மாதிரி அர்த்தம் வரும். இந்த இடத்துல அடுத்தது அரிதுன்னு வர்றதுனால வெல்விக்கை தான் ரொம்ப பொருத்தமான வார்த்தை. அநேகமா வேற யாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெல்லுல இருந்து உருவாக்கின வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு. கல்லறை காண்டியன்னா மந்திரம் கருத்துள் கொண்டான் தெல்லிய தெரிக்கும் தெவ தீவனை செய்தவரோடும் துள்ளி இனிதரன் தோய்ந்து தொன்னிறன் கலந்து வேறாய் வெள்ளி போன்றிருந்த செம்பு மாம் என வேறுபட்டார். கல்லறை காண்டியன்னா மந்திரம் கருத்துள் கொண்டான். பாருங்க கல்லறை காண்டி என்ன மந்திரம் கருத்துள் கொண்டான். மனசுக்குள்ள மந்திரத்தை ஜபித்தார். இது யார் ஜபிக்கிறது? தெளிய தெரிக்கும் தெவ்வர் தீர் வினை சேர்தலோடும் தெளிவாக தெரிவிக்க வல்ல எதிரிகள் தீர்வினை சேர்தலோடும் தன்னோட நாங்கள் மேற்கொண்டிருப்பதாகிய அவங்கள மந்திரம் ஜபித்துதானே தன்னுடைய உருவத்தை மாத்திட்டு இருக்காங்க. இது எதிர்மந்திரம் போட்டாச்சு. தெளிய தெரிக்கும் தெவ்வர்னா என்ன? தெளிய தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய எதிரிகள். ஓ இப்போ இந்த முந்தின பாட்டுல சொன்ன அந்த அந்த இது சொல்ல சேர்ந்தவரும் துள்ளியின் இரதம் தோய்ந்து துள்ளியின் இரதம் துளி துள்ளி அப்படிங்கிறது துளி ஒரு துளி ரதம் ரசம் பாதரசம் பாதரசம் அதான் இல்லையா? இரதம் தோய்ந்து தொல்லிடம் கறந்து வேறாய் வெள்ளி போன்று இருந்த செம்பு மேல பாதரசம் பட்டு விட்டுதால் அது வெள்ளி மாதிரி தெரியும். வீட்டுல ஒரு கோல்டு வாட்ச் ஒண்ணு வச்சிருந்தேன். பீரோல வச்சிருந்தாங்க. பீரோல தெர்மாமீட்டரும் வச்சிருந்தாங்க. அது என்னவோ ஐய நொறுங்கி போய் அதுல இருந்து மெர்க்குரியானது ஒழுகி இந்த வாட்சினுடைய இதுல கோடு மாதிரி அது ஒரு பிளாட் மாதிரி விழுந்துடுது. அப்படியே எடுத்தாக்க திடீர்னு எல்லாம் கோல்டா இருக்கு, அது வந்து சில்வரா தெரியுது. இப்படி இருக்கு ரொம்ப நாள் யோசிச்சு அப்பதான் நான் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு காலம். ஆகையினால இதை ரிகலெக்ட் பண்ணி தான் ஓஹோ மெர்க்குரி என்ன பண்ணு இங்க இது உடஞ்சிருக்கு, இது இதோட மெர்க்குரி தான் இதில் பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அது தீர்ந்து போச்சு. கோல்டு இல்லாத பட்டாலும் அப்படிதான் ஆகும், செம்புல பட்டாலும் அப்படிதான் ஆகும். ஆனா நீங்க கோல்டுல பட்டு சில்வரா தெரிஞ்சதுன்னா அது குறைவுன்னு அர்த்தம். இவன் காப்பர்ல பட்டு சில்வர் உயரமான மெட்டல் மாதிரி தெரிஞ்சுதான். அதுதான் சிம்பிளா வெள்ளி போன்று இருந்த செம்புமாம வேறுபட்டா அப்படின்னுட்டு they return to their original ஒரு துள்ளியில் ரதம் தோய்ந்து தொல்நிறம் கடந்து வேறாய் வெள்ளி போன்று இருந்த செம்பும் ஆமென வேறுபட்டார். அவன் மந்திரம் ஜபித்த உடனே அவருடைய நிஜ உருவம் வந்து பொய் உருவமானது மறைந்து போய் இவ்வளவு நேரம் பாதரசத்தின் பலத்தினாலே குளிகை ரசகுளிகைன்னு சொல்லுவாங்க. பாத ரசத்தினுடைய பலத்தினாலே வெள்ளி போல காட்சி அளித்த செம்பானது மறுபடியும் செம்பே என்று தன்னுடைய இந்த சயின்ஸ் தெரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கு. பாதரசம் அப்படிங்கிற பொருளை பயன்படுத்திருக்காங்க. செம்புல வந்து அதை பூசி வெள்ளி போல காட்டியிருக்காங்க. அப்படி காட்டப்பட்டதை வந்து புடம் போட்டு பழையபடி செம்பாக்குற தெரிஞ்சிருக்காங்க. மைற்றராகி வெறுவந்து வெறுப்பி நின்ற வன்கணார் தம்மை நோக்கி மனிதனே முறுவல் தோன்ற புன்கணார் புன்கணிக்கும் உறவுடன் போன்ற தன்மை என்குலாம் தெரிய எல்லா மியம்பூதி அஞ்சல் என்றான். மின்குலாம் ஏற்றராகி
மின்னல் ஒளிவிடுவதாகிய நீண்ட கோர பற்களை உடையவர்களாக தங்களுடைய சுய உருவத்தில் வந்து நின்று வெறு வந்து அச்சமுற்று வெற்பில் நின்ற வஞ்சனார் தம்மை நோக்கி மலை போல நின்ற அந்த கொடியவர்களை நோக்கி மணி நகை முருவல் தந்த லேசாக புன்னூறுவல் சொல்கிறாங்க. ஓஹோ இப்படியா, இப்பதான் குழந்தை நீங்க அதுக்குள்ள நீங்க அரகரா இருக்கிறீங்களே. புண்கடா புண்கண் நீக்கும் புறவர் கண்களிலே நீர்வழி நிற்கும் எளியவர்களுடைய துன்பத்தை போக்குபவனாகிய புண்கடாங்கிறது வந்து தவறு செய்தவர் இல்லையா? இல்ல இல்ல, புண்கடா வேற ஒரு பாட்டுல வருமே, ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு உண்டு. புண்கணியில் பூசல் தரும், புண்கணியில் பூசல் தரும். அது வந்து புள்ளிய கண்ணீர். புண்ணியம்னா அதுக்கு இழிவானவர்களுடைய கண்ணீர் கிடையாது, அந்த கண்ணீர் இழிவான அதே அர்த்தம் தான் இங்கேயும். புண்கணான்னா புள்ளிய கண்ணீரை உடையவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் தான். இந்த இடத்துல இது ஆதாரங்களை பத்தினதுங்கிறதுனால நீங்க அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொருள் அது மேல ஏத்திக்கலாம். ஆனா உண்மையான பொருள் வந்து அழுது நிற்கிறவர்களுக்கு இறங்குகிறவர் அப்படிங்கிறதுதான் பொருள். போன்ற தன்மை என்கொலாம். இங்க வந்தீங்களே, இதுக்கு காரணம் என்ன? தெரிய எல்லாம் ஏவுது, எல்லாவற்றையும் விளக்கமாக சொல்லியிருக்கிறது. அஞ்சல், பயப்பட வேண்டாம். தாய் தெரிந்துள்ளது காத்த தவத்தியை தன்னை கொள்ளும் நோய் தெரிந்துணரான் தேடி கொண்டனன் நூலையாங்கள் வாய் தெரிந்துணரா வண்ணம் குழலுவார் வணங்கி மாய வேய் தெரிந்துரைக்க வந்தேன் வினையினால் வீரவென்றார். வேயினா அந்த கடைசியில் இருக்கக்கூடிய வேய்க்கு வந்து மூங்கில் இல்லை, அந்த இடத்துல வந்து ஒற்று அப்படின்னு இருக்கும். ஒற்று ஒற்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தாய் தெரிந்து உலகு காத்த தவத்தி, தாய் தெரிந்து உலகு காத்த தவத்தி, தாயாக இருப்பவள், உலகத்தை தெரிந்து காப்பாற்றுவள், உலகில் உள்ள பரமாத்மா எல்லா உயிர்களுக்கும் அப்படின்லாம் சொல்லி நீளமா உரை சொல்லலாம் தவத்தி. ஆனா ராவணனுக்கு நோய், தன்னை கொல்லும் நோய் தெரிந்து உணரான். அவள் தாய், உலகுக்கெல்லாம் தாய், உலகையெல்லாம் காத்து அழிப்பவள் என்கிற தன்மையை உணராமல் தனக்கு நோயாக இருப்பவள் என்பதை அறியாமல் உணரான், தேடிக்கொண்டான். அவனா தேடிக்கொண்டானதே நுவல. அப்படி தேடிக்கொண்டவன் எங்களுக்கு சொல்ல நாங்கள் வாய் தெரிந்து உணராவண்ணம் கடலுவார் வணங்கி. மாய வாய் தெரிந்து உணராவண்ணம் வாய் தெரிந்து உணரா வண்ணம் கடலுவார் ஆராய்ந்து உணரலாம். நோய் இந்த உணராம் ஆராய்ந்து தேடிக்கொண்டோம் நோல வினையினால் உணரா வண்ணம் பிறர் அறியாத வண்ணம் வாய் தெரிந்து உணரா வண்ணம் கடலுவார். மற்றவர்கள் பகைவர்கள் எங்களுக்கு இப்ப நீங்க மாற்றம், நீங்கள் அறியாத வண்ணமாக உங்களுடைய செய்திகளை எல்லாம் தொகுத்து கொண்டு அவற்றை அங்க போய் சொல்லுவதற்காக மாய வேய் தெரிந்து உரைக்க வந்தோம். ஒற்று பார்ப்பதற்காக வந்தோம். வினையினால் வீர, எங்களுடைய வஞ்சனையான எண்ணத்தினால், இந்த வினை தீவினைன்னு சொல்லுவேன், அந்த வினையினால் வீர என்றார். எங்க வேணா இந்த மண்ணை வந்து மாட்டினோம். எல்லையில் இலங்கை செல்வர் ரொம்ப நேரமா படிச்சிருக்காரு. செல்வம் இளையவர் கீழ்ந்த தன்மை கொள்ளுதீர் மகர வேலை சொல்லுதீர் மகர வேலை கவிக்குல வீரர் தூத்து கல்நீர் கடந்தவாறும் கழறுதீர் காலந்தாழ்த்த வில்லினர் வந்தார் என்றும் விளம்புதீர் விளம்பலாதீர். எல்லையில் இலங்கை செல்வம் இளையரை
சொல்லுது. சொல்லுங்க போய் உங்க ஆளுகிட்ட, விபீஷணனுக்கு நான் இலங்கையை பட்டாபிஷேகம் செய்து விட்டேன், இலங்கை பட்டாபிஷேகத்தை விபீஷணனுக்கு செய்து நடத்தி முடித்தாகிவிட்டது என்பதை போய் அவனுக்கு சொல்லுங்க. எல்லையில் இலங்கை செல்வம் இளையவருக்கு இந்த தன்மை சொல்லுது. அதோட விடாதீங்க. மகர வேலை கவிக்குல வீரர் தூர்த்து கல்லினில் கடந்தவார் கடறது. வெறும் மலைகளை அடுக்கி இவ்வளவு பெரிய கடலை கவிக்குலம் குரங்கு சேனையானது கடலை அடைத்து இவ்வளவு தூரம் வந்துவிட்டது என்பதையும் சொல்லுங்கள். காலம் தாழ்த்த வில்லினர் வந்தார் என்று விளம்புது. இவ்வளவு காலம் வராம டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. காலம் தாழ்த்த இதுவரையில் காலம் தாழ்த்தி வந்தாங்க, வில்லை உடையவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இவர் வந்து காலம் தாழ்த்தாக்க உன்னுடைய வாழ்நாளை குறைக்க காலம் தாழ்த்தியன்னு வரும். இவ்வளவு காலம் தாழ்த்தியங்கிற மாதிரி காலம் தாழ்த்த எல்லாம் ஒரே தாழ்த்தவில்லைனர் தாழ்த்தவர்களாகிய வில்லினர் அப்படின்னு அர்த்தம் வந்துடும். வில்லினர் வந்தார் என்றும் அதற்கு கழகுது. இங்க வந்து இவர் என்ன போட்டிருக்காருன்னா, விளம்பலாதிங்கிற பாடம் எடுத்துக்கிட்டு எதுவும் பேச முடியாம திணறவங்கள நீங்க என் முன்னாடி பேசாம இருந்தா ஓகே, அவர் முன்னாடி பேசாம இருந்துடாதீங்க, போய் இதெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா முந்தின பாட்டுல வந்து வாய் தெரிந்து உணரா வண்ணம் குளறுவார் அப்படின்னு வருது இல்லையா, அதனால பேசாம இருக்கீங்களே போய் பேசுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இவர் எடுத்துட்டு இருக்காரு. படி. ஒத்துரு தலையான் வைகும் குறுங்குடை இலங்கை குன்றம் தத்துரு தடநீர் வேலை தனிமொரு சிறையில் சாதல் ஒத்தரு உணர்த்திலாமை உயிரோடு முறவினோடும் இத்துணை இருந்த தென்னும் தன்மையும் இயங்குகிறார். இது வந்து அங்கதன் தூதுக்கு முன்னின தூது போல சுகசாரர்கிட்ட சொல்லி அன்புறது. கொத்துரு தலையான் வைகும் குறுங்குடை இலங்கை குன்றம். கொத்துரு தலையான் கொத்தா இருக்க தலை 10 தலை தத்த கணிதோடு ஒற்றற்கு அத்தை வெட்டப்பகல் வெட்டத்திகிறார். கொத்து இல்ல சீதை வந்து உன்னோட அது வந்து இந்த சித்திர இலக்கம்னு அந்த மாதிரி சித்திர இலக்கம் சர்வசாதாரணமா வந்து 10 தலைன்னு அவன் பெருமைப்பட்டு இருக்கான், கொத்து கொத்தா தலை வச்சுட்டு இருக்காங்க, அவன் போய் சொல்லுங்க அப்படின்னு பணம் கொத்து மாதிரி இருக்கேன். வைகும் குறுங்குடை இலங்கை குன்றம் அந்த மாதிரியான சூழ்ச்சி நிறைந்ததாகிய இலங்கை என்கின்ற இந்த குன்று தத்துரு தடநீர் விளைதனில் ஒரு சிறையிட்டான். ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கு கடல்ல, ஏதோ ஒரு இவ்வளவு பெரிய கடலா இருக்கு, அந்த கடல்ல எங்கேயோ ஒரு மூலையில இலங்கையில ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்ணிலா தீவி நிலையம் சிஜிடிவி பாடுறாங்க, கண்ணிலா தீவி நிலையம் சொல்லிட்டு பாடுறாங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு ஒரு சிறையிட்டான். இது வரைக்கும் அவனுக்கு தெரியல அதை பத்தி. அதனால ஆதல் ஒத்து உற உணர்ந்திலாமை எங்களுக்கு இந்த வந்து இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதனால நீ இவ்வளவு காலத்துக்கு உன் உயிரோடையும் உன்னுடைய உறவோடையும் நீ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியல, அதனால நீ உயிரோட இருக்கு அதை சொல்லு. இத்துணை இருந்தது என்னும் தன்மையும் இயம்புகிறார். இவ்வளவு காலம் நீ மிச்சம் உயிரோட இருக்க உறவோட இருக்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தெரியல, அதனால இலங்கையும் ஒண்ணு இருந்து தெரியல, அதனால இத்தனை நாளைக்கு போயிட்டு இன்னைக்கு வசனம் பஞ்சு டைலாக் எழுதுற மாதிரி. குறிப்பா பாருங்க, இந்த தத்துரு தடநீர்ங்கிறது தடுமாறுகின்ற கடல் அப்படிங்கிறது இந்த தாண்டது வந்து எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத அப்படி போற போக்கில் சொல்லிடுறேன். ஏதோ ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கதா நினைச்சிட்டு இருக்கேன், இது மட்டும் எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா எப்போ தாண்டி எப்போ வந்துட்டு போயிருப்போம் அப்படின்னு நீங்க படிக்கணும். சண்டங்கள் வேகமாக தனிகளை உணர்ந்தாங்கும் துண்டங்கள் விரையான் மோடி துளவினான் ஓடும் தொல்லை அண்டங்கள் எவையும் தாங்கி காப்பிடும் அறவிலாதார் கண்டங்கள் பரவும் காண்பன் என்பதும் வளர்கிறார். ராமன் அறுதியிட்டு பேசுகின்ற வார்த்தை முதல் வார்த்தை, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டு சொல்கிற வார்த்தை. சண்டங்கள் வேகமாக தனிகளை உணர்ந்தாங்கும்
தனி விடை ஊழல் தாங்கும் துண்டங்கோள் பிறையான். தண்டங்கோள் வேகமாக தனி விடை ஊழல் தாங்கும். சண்டமாருதம் போல வருவதாகிய நந்தியும் கருடம் தாங்குபவர்களாகிய துண்டங்கோள் பிறையான். பிறைச்சந்திரனை சூடியவன் சிவன். மௌலி துளவினான் திருமால். துளசி துளசியை மௌலியில் அணிந்தவன், மௌலியில் கிரீடத்திலே அணிந்தவன் ஆகிய திருமாலும் சிவனும் திருமாலும் ஒன்னா சேர்ந்து தொல்லை அண்டங்களைவன், அதுக்கு மேல பல அண்டங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தாங்கி காப்பினும் அவனுக்கு துணையாக வந்து நின்றாலும் தாங்கி காப்பினும் தாங்கி காப்பினும் ரெண்டும். தாங்கி காப்பினும்னா அவன் தாங்கி காப்பினும், தாங்கி காப்பினும்னா எங்களை தாக்கி அவனை காப்பினும். அறமில்லாத கண்டங்கள் பலவும் காண்பேன். கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன் அந்த தர்மம் இல்ல அறம் இல்லாதவர்கள் என்பதும் கடற்கலாம். இப்படி நான் சொன்னேன், போய் சொல்லுங்க. கண்டங்கள் பலவும் காணுன்னா அது உலகம் சுற்று வாலிபன் போல. சூரறுத்தவனும் சுடர்நேமியும் ஊரறுத்த ஒருவனும் ஓம்பினும் அறத்தினோடு அன்றின் இல்லாத வேற பெண் வெறுவன் நீ என்றார். அறமில்லாதான் கண்டங்கள் பலவும் காண கண்பதும் கழுவுகிறான்னு ஒரு சின்ன பாடகை இருக்குது. ஒரு சின்ன அங்க வந்து பலவும் காணக்கு அப்புறம் மாறி இருந்தது. காணக்கு அப்புறம் என்ன வருது? கண்டங்கள் பலவும் காண காண்பேன் என்பதும் கடறுவீரா. நீங்க வந்து காண காண்பதும் கடறுவீரா. படி.